ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டே 4க்கான டாப் 10 ஜிகே தான் பார்க்க போகிறோம். எஃகிலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக டேஸ் எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டன. சரிங்களா? அது என்னது? அனுசீலனா, அலிபூரா, அக்காரா, ராங்பூரா. சரிங்களா? ஸோ எந்த உடற்பயிற்சி நிலையம்னா அக்காரா அப்படின்னு எனப்படும் உடற்பயிற்சி நிலையம் நிறுவப்பட்டது. அடுத்தது குதிராம் போஸ், பிரபுல்லா சாக்கி ஆகியோர் தவறுதலாக ஒரு சாரட் வண்டி மீது குண்டை எப்போது வீசினர்? ஆப்ஷன் பாருங்கள். 1907 ஏப்ரல் 30, 1908 ஏப்ரல் 30, 1909 ஏப்ரல் 30, 1910 ஏப்ரல் 30. ஸோ எப்போ குண்டு வீசினா பார்த்தீங்கன்னா 1908 ஏப்ரல் 30. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 3ஆவது கொஸ்டின் பாருங்கள். 1906 வஉசி சுதேசி நீராவி கப்பலில் 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு எவ்வளவாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கோட ரேட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் 26, 27, 25, 28. கரெக்டாக ஆன்சர் பாருங்கள், 25. அடுத்தது அயர்லாந்து பெண்மணியான நிவேதிதாவை சந்தித்தவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார். சரிங்களா? நல்லா வச்சுக்கோங்க. அடுத்தது 5ஆவது கொஸ்டின் பாருங்கள். வாஞ்சிநாதன் எந்த பகுதியின் வனத்துறையின் காவலராக பணியாற்றினார்? திருவனந்தூர், புலனூர், மணியாச்சி, பாண்டிச்சேரி. ஸோ எந்த பகுதி வனத்துறையாக இருந்தார், காவல்துறையாக இருந்தார் பார்த்தீங்கன்னா புனலூர். சரிங்களா? அடுத்து 6ஆவது கொஸ்டின் பாருங்கள். பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று தவறானது? பாரதி சுதேசி மித்ரன் இதழில் துணை ஆசிரியராக இருந்தார். கரெக்டு தான். எப்போனா 1904 இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாரதி திலகரின் நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். அது எப்போ? 1907. அது என்னென்னா டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அந்த நூலை தான் தமிழில் மொழிபெயர்த்தார் 1907. அடுத்தது பாரதியின் குருமணி சுவாமி விவேகானந்தர் ஆவார். இது தப்பு. பாரதியின் குருமணி யாருன்னா இவங்க கிடையாது, நிவேதிதா. சரிங்களா? நிவேதிதா தான் பாரதியோட குருமணி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதுதான் தப்பு. அப்போ ஆப்ஷன் இ தான் சரியானது. சரிங்களா? அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தி என்ற இதழின் ஆசிரியராக இருந்தார். இது ரைட்டு தான். அப்போ கரெக்டான ஆன்சர் பாரதி குருமணி சுவாமி விவேகானந்தர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 7ஆவது கொஸ்டின் பாருங்கள். கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கீழே பாருங்கள். புலின் பிகாரி தாஸ், ஹேமச்சந்திர கனுகோ, குதிராம் போஸ் மற்றும் பிரபுல்லா சாக்கி, ஜதீந்திரநாத் பானர்ஜி மற்றும் ஃபரீந்தகுமார் கோஸ். ஸோ அனுசீலன் சமிதியை யார் நிறுவனா அப்படி பார்த்தீங்கன்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி மற்றும் ஃபரீந்தகுமார் இவங்க தான் கல்கத்தாவில் நிறுவியிருக்கிறாங்க. அடுத்து 8ஆவது கொஸ்டின் பாருங்கள். சரியாக புரிந்துள்ளது எதுவும் கேட்குறாங்க. பக்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்தமடம், சுப்பிரமணியம் விடிவெள்ளி கழகம், விண்டோ பிரபு பல்கலைக்கழக சட்டம் 1904, தீவிர தேசியவாத மையம் சென்னை. சரிங்களா? ஸோ எது கரெக்டாக பொருந்திருக்கு பார்த்தீங்கன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்தமடம் இதுதான் கரெக்டாக பொருந்திருக்கு. மற்ற எதுவுமே சரியாக பொருந்தலை. சரிங்களா? ஸோ இந்த விடிவெள்ளி கழகம் அதாவது சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதில் மிண்டோ பிரபுங்கிறது என்னென்னா 1909 வரும். அதே மாதிரி இல்லாமல் தீவிர தேசியவாத மையம்ங்கிறது சென்னை கிடையாது, அது பூனே. சரிங்களா? தீவிர தேசிய மையம்னா பூனே. நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். 9ஆவது கொஸ்டின். தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடு என்று கூறியவர் யார்? சரிங்களா? தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடு என்று கூறியவர் யார்னா சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதியார், அரவிந்த் கோஷ், வஉசி சிதம்பரனார். ஸோ அப்படி சொன்னவர் யாருன்னா அரவிந்த் கோஷ் தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? விடிவெள்ளி அதாவது 1902 விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? சுப்பிரமணியம், சதீஷ் சந்திர முகர்ஜி, நிவேதிதா, மதன் மோகன், மாளவிகா. ஸோ விடிவெள்ளி கழகத்தை 1902 உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் சந்திர முகர்ஜி. சரிங்களா? சரி, அவ்வளோதான். தேங்க்யூ.